ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புளிச்சாக்கீரை வச்சு கடையல் பார்க்க போகிறேன். புளிச்சாக்கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். புளிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு புளிச்சாக்கீரை ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் இது பண்ண தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு கீரையை மட்டும் தனியாக ஆஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இது மாதிரி தான் ஆஞ்சிருக்கேன். காம்பை தனியாக எடுத்துகிட்டு கீரை தனியாக எடுத்துருங்க. கீரையை மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம். மற்றபடி வேறு எதுவுமே அதில் இந்த காம்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த கீரை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு, பெரிய பெரிய இலையா. இதுதான், இதை நம்ம வேக வச்சாவே அப்படியே சுருங்கிடும். இது நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு நம்ம இந்த கீரையை வந்து ஆஞ்சு எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி வேக வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். ஏன்னா அந்த கீரை வேகும் போதே அதில் தண்ணி வரும். தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தனியாக, அந்த கீரை தனியாக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த தண்ணியை ஃபுல்லுமே வடித்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வடித்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்றனால நான் அந்த தண்ணியை ஆட் பண்ணலை. ஒரு சிலவங்க இதை ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. குக்கரில் இருக்க அந்த புளிச்சாக்கீரையை வந்து நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலவங்க இதை மிக்சியில் போட்டு கூட அடிச்சுப்பாங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் போடாமல் மற்ற வச்சு தான் மசித்தேன். நான் உங்களுக்கு கடாய் வச்சு சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் ஜாஸ்தி போட்டு நல்லா தாளித்து வெங்காயம் இது மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அந்த கீரையும் இதில் தூக்கி கொட்டி நல்லா சுருள கிண்டி, இது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சுருள கிண்டி எடுத்துக்கோங்க. அந்த இதெல்லாம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் நான் இதை தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த தண்ணியை எதுவுமே ஊற்ற தேவையில்ல. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுருள கிண்டிங்கன்னா, உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காரம் நான் வந்து மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கீரைக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம். இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் உப்பு போடலை. இந்த புளிச்சாக்கீரை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டவ்வில் சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைங்க. கண்டிப்பாக சிம்பிளாக இருக்க சமையலும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.